தவக்கால அருள் நிகழ்வுகள். மனம் மாற நல்ல ஒரு தீர்மானம். இன்றைய நாளினுடைய மைய சிந்தனையாக கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளை கல்லாயிற்று. பிரியமானவர்களே, தாவீது மிகப்பெரிய அரசராக இருந்தார். ஒரு ஆடு மேய்க்கின்ற ஒரு சிறுவனை கடவுள் தேர்ந்து கொள்வதை நாம் காண்கின்றோம். அரசன் வேண்டாம் என்ற ஒரு மனநிலையில் கடவுள் எப்பொழுதுமே இருந்தாலும் கூட இந்த சவுலினுடைய சாம்ராஜ்யத்தை வீழ்த்தி மீண்டுமாக நல்லதொரு அரசன் வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீதை கடவுள் மாபெரும் அரசராக நியமிக்கின்றார், அபிஷேகம் செய்கின்றார். உதவிகள் பல புரிந்து தாவீதினுடைய சாம்ராஜ்யத்தை மிக அற்புதமாக மிகப்பெரிய அளவில் அவர் மாற்றினார் என்பதெல்லாம் நமக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் தாவீது அரசர் ஒரு தவறு செய்கின்றார். ஒரு மிகப்பெரிய தவறுதான். அந்த தவற்றின் ஊடாக நாம் பார்த்தோம் என்றால், உரியாவை போர் எங்கே மிக உக்கிரமாக நடைபெறுகின்றதோ அங்கே நிறுத்தி அவனை கொன்றுவிடச் சொல்கின்றார் தாவீது அரசர். அவன் ஒரு ஏழை, ஒரு எளியவன், மிக பெரிய மனிதனாக அவன் இருந்தது கிடையாது. ஏனென்றால் அவன் வீட்டிற்கு வருகின்றான். வீட்டிற்கு செல், நீ உனது குடும்பத்தாரோடு இரு என்று சொன்ன பொழுதும் கூட அவன் அரசவையிலேயே ஒட்டிக்கொள்வதை நாம் பார்க்கின்றோம். ஒரு எளியவனாக இருக்கின்றான். ஆனால் அந்த எளியவனை தாவீது அரசர் அங்கே தண்டிப்பதை நாம் காண்கின்றோம். குற்றம் செய்யாத ஒரு எளியவனை மிக அதிகமாக தண்டித்து அவனுடைய உயிரை எடுக்கின்றார் தாவீது அரசர். கடவுளுடைய சாபம் தாவீது அரசருக்கு வருகின்றது, மிக அதிகமாக வருகின்றது. நீ எவ்வாறு சாகடித்தாயோ அதே போன்று உனது குழந்தையையும் சாகடிப்பேன் என்று சொல்லி தந்தை கடவுள் அந்த குழந்தையை எடுத்துக்கொள்கின்றார். அந்த குழந்தையை சாகடிக்கின்றார். வேறு என்ன சொல்வது? நமக்கு கேள்விகள் எழலாம். என்னடா இது, தாவீது அரசர் தவறு செய்கின்றார், ஆனால் குழந்தைக்கா சாபம் என்றெல்லாம். ஆனால் அந்த வலியும் வேதனையும் தாவீது அனுபவிக்க வேண்டும் என்பதில் மிக கருத்தாய் இருப்பதை தந்தை கடவுளுடைய பார்வையிலிருந்து நாம் காண வேண்டும். ஏனென்றால் ஒரு எளியவன், ஒரு ஏழை, அவனுடைய வலியும் வேதனையும் எவ்வளவு இருக்கும்? அதைத்தான் கடவுள் அந்த வலியையும் வேதனையும் மிக அதிகமாக தாவீது அரசருக்கு கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த வலியையும் வேதனையையும் தான் கடவுள் அனுபவிக்கின்றார். சில நேரங்களில் நமக்கு விசித்திரமாக தோன்றும், அனைத்திற்கும் ஆதி காரணமாக இருக்க கடவுள், அனைத்தின் மீதும் சக்தி வாய்ந்த கடவுள் இனி இந்த வலியையும் வேதனையும் அனுபவிக்க வேண்டும் என்று. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இன்றைய நற்செய்தியில் மிக அற்புதமாக நாம் காண்கின்றோம். திராட்சை தோட்டத்தை குத்தகைக்காரர்களுக்கு விடுகின்றார்கள். ஆனால் அந்த குத்தகைக்காரர்கள் என்ன செய்கின்றார்கள்? திராட்சை தோட்டத்து உரிமையாளரை கொன்று குவிப்பதாக நாம் பார்க்கின்றோம். ஒரு சர்வசாதாரண மனநிலை என்று நாம் பார்த்தோம் என்றால், இது அவர்களுக்கு உரியது என்ற ஒரு மனநிலையில் அவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். இது கடவுளுக்குரியது என்று கடவுளுக்கு கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவற்றை அபகரிக்கின்ற விதமாக அவர்கள் மாறுவதால் கடவுளுடைய கோபம் அங்கே மிக அதிகமாக எழுவதை நாம் காண்கின்றோம். என்ன செய்வார் கடவுள் இறுதியாக என்று கேட்கின்ற பொழுது, அந்த கொடிய குத்தகைக்காரர்களை எல்லாம் கொன்று போடுவார் என்ற ஒரு நிலையானது அங்கே இருப்பதை நாம் காண்கின்றோம். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? மிக அலட்சியத்தோடு ஒருபோதும் நடந்து கொள்ளக்கூடாது. இவர்களெல்லாம் எளியவர்கள், இவர்களெல்லாம் ஏழைகள், இவர்களுக்கு யார் இருக்கின்றார்கள், இவர்களுடைய பக்க பலமெல்லாம் என்ன? இப்படியெல்லாம் கேட்கின்ற பொழுது அவருடைய ஆழ்மனதில் ஒன்று இருக்கிறது. எங்களுக்காக எவரும் இல்லை என்றாலும் கூட கடவுள் ஒருவன் எனக்காக இருக்கின்றார் என்ற ஒரு நிலையில் அவர்கள் துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஆற்றலை பெறுகின்றார்கள். ஆகவேதான் நாம் பார்க்கின்றோம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளை கல்லாயிற்று. ஆடு மேய்த்திருந்தான், மிக அற்புதமாக அரசனாக மாறினான் தாவீது. அவன் தவறு செய்த பொழுதும் கூட மிக அதிகமாக அவனை கண்டித்து மீண்டுமாக நிலைநிறுத்துகின்றார் தந்தை கடவுள். அதுபோன்றுதான் கடவுளுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும். கடவுளுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும். நமது எண்ணங்கள் அல்ல. நாம் அவர்களை பழி வாங்குகின்றோம், நாம் அவர்களை எதிர்ச்சதிகாரத்தோடு அணுகுகின்றோம். அதே போன்று நமது சுமைகளை எல்லாம் அவர்களை சுமக்க வைக்கின்றோம். அவர்களுடைய பொருட்களை எல்லாம் நாம் அபகரித்து கொள்கின்றோம். ஆனால் நமக்கு ஒரு பயம் வேண்டும். நமது ஆழ்மனதில் ஒரு பயம் வேண்டும். கடவுள் அவர்களோடு இருக்கின்றார் என்ற ஒரு பயம் நமக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த ஊமையானது நமக்கு சொல்லித் தருகிறது. ஒரு பயம், ஒரு தெய்வ பயம் என்று சொல்கின்றமே, அது எந்த பயம்? ஒருவேளை நீ ஏழைகளை துன்புறுத்தினால், எளியவர்களை நீ துன்புறுத்தினால், பாவிகளை நீ துன்புறுத்தினால் கடவுள் அவர்கள் சார்பாக இருக்கின்றார் என்ற ஒரு பயமானது எப்பொழுதுமே நமக்கு இருக்க வேண்டும். ஆகவே ஒரு அலட்சியம்
அலட்சிய போக்கோடு அல்லாமல் மாறாக கடவுள் எங்கும் நிறைந்திருக்கின்றார், அவர் எல்லாரிடத்திலும் இருக்கின்றார், எல்லாரிடத்திலும் அவர் குடிகொண்டிருக்கின்றார் என்ற ஒரு மனநிலையில் நாம் வாழ கற்றுக்கொள்வோம். மிக குறிப்பாக ஏழைகளை எளியவர்களை நான் நசுக்குகின்ற பொழுது கடவுளுடைய பயம் எனக்கு இருக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் கொண்டு வாழுகின்ற பொழுது அவர்களை, ஏழைகளை, எளியவர்களை, நலிந்தவர்களையும், நலமில்லாதவர்களையும், முதியவர்களை, குழந்தைகளை துன்புறுத்துகின்ற பொழுது கடவுள் அவர்களோடு இருக்கின்றார், அவர்களுக்காகத்தான் இருக்கின்றார் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வர வேண்டும். தாயும் தந்தையுமான இறைவா, இவர்கள்தான், இப்படிப்பட்டவர்கள்தான் என்ற ஒரு எண்ணம் அல்லாமல், இவர்கள் கடவுளுடைய சாயலால் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள், இவர்கள்தான் கடவுளுக்குரியவர்கள், இவர்கள்தான் கடவுளுடைய அன்புக்குரியவர்கள் என்று ஒரு எண்ணம் கொண்டு வாழக்கூடிய ஆற்றலையும் அருளையும் தந்தருளும். ஆமீன்.